வணக்கம். இன்றைக்கி குட்டி தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த குட்டி தக்காளியினுடைய சிறப்பு என்னென்னா, இது கறி குழம்பு சுவையில் இருக்கும். இந்த குட்டி தக்காளியும் சொடக்கு தக்காளியும் ஒன்று தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் குட்டி தக்காளி வேறு, சொடக்கு தக்காளி வேறு. இந்த குட்டி தக்காளிங்கிறது நாட்டு தக்காளி பல வகையில் அதுவும் ஒன்று. குட்டி தக்காளியோட செடியும் நம்ம நார்மல் தக்காளி செடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இலை வந்துட்டு அந்த குட்டி தக்காளி செடியில் இலை சின்ன சின்னதாக இருக்கும். சொடக்கு தக்காளிக்கு இன்னொரு பேர் மணித்தக்காளி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த சொடக்கு தக்காளியில் அந்த பழத்துக்கு மேலே போத்துனாப்பில் ஒரு லேயர் இருக்கும். இந்த சொடக்கு தக்காளி நல்லா பழுத்துருச்சுன்னா அதை போய் கை வச்ச உடனே அப்படியே விழுந்துடும். இந்த படத்தில் குட்டி தக்காளிக்கும் சொடக்கு தக்காளிக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். குட்டி தக்காளி 1 கப், கொத்தமல்லி விதை 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு சிறிய துண்டு, கிராம்பு 4 இல்லைன்னா 5 போடலாம், கசகசா 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி, கருவேப்பிலை 2 சின்ன வெங்காயம் ஒரு 15, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், மிளகு, விருப்பப்பட்டால் வெங்காயத்தாள் இல்லைன்னா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சரி, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காயட்டுன்னு வரமிளகா போடலாம். இப்போ மிளகு, இப்போ கருவேப்பிலை 4, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு போடணும். அடுத்து கசகசா, இப்போ ஜீரகத்தை போட்டு நல்லா வதக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சிடலாம். இந்த வதங்கினதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றி குட்டி தக்காளியை போட்டு வதக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை கொரகொரப்பாக ஒரு அரைப்பு அரைச்சிட்டு தேங்காய் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதிலே வதக்கி வச்ச தக்காளியும் போட்டு அரைச்சிடலாம். தக்காளியை முதல்லே போட்டோம்னா மற்ற பொருள்லாம் நல்லா நைஸாக அரையாது. அதனால தான் தக்காளியை நான் கடைசியாக போடுறேன். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இல்லைன்னா வெங்காயத்தாள் தூவி விட்டுடலாம். இப்போ இது இட்லி, தோசை, சாதம் எதுக்கு வேணாலும் பரிமாறலாம். கறி குழம்பு சுவையில் இருக்கும். குட்டி தக்காளி குழம்பு தயார். சாப்பிடலாம்.